அவங்க பெரிய குடும்பம். சும்மா தமிழ்நாட்டுல முதலியார்கள்ல பெரிய குடும்பத்துல அவங்க குடும்பம் ஒண்ணு. பணம் கொடுக்குறாங்க. நேற்று கூட்டிட்டு வந்த கூட்டத்துக்கு எப்படி அடுத்து இல்ல அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்களே. அதாவது வேலை வெட்டியை விட்டுட்டு எங்களுக்காக வராங்க. அப்போ ஒரு நாள் சம்பளம் வந்து அவங்களுக்கு வேலைக்கு போகாம வந்து போகுது. அதுக்காக தான் நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி லட்சணம் தார் ரோடு எது மதுவை குடிக்கிறாங்களே அதுக்கு பேர் என்ன? தாவேகா பூரா குடிக்கிறது பூரா தாவேகா தான். மாணவர்களுக்கிடையே மது போதுன்னா அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்சி அவல நிலை பாருங்க. அந்த சுல்லாங்க பூரா அந்த பூரா அவங்க கட்சியில தானே இருக்கானுங்க சார். அவங்க இப்போ டாஸ்மாக் போயிட்டு வாங்குறாங்க சார். முதல்வர் வர்றாராம், அதெல்லாம் வாங்குவாங்க. முதல்வர் வர்றாராம், சாக்கடை பலகை போட்டு மூடுறானுங்க. இந்த துண்டை நான் மதிக்கிறேன். இந்த துண்டை நான் மதிக்கிறேன். துண்டு சரி, இதை நான் மதிக்கிறேன். நீங்க மதிங்க, நான் நாயுடு பேரவை தான். ஆனா திமுக துண்டை போட்டுக்கிட்டு பேசணும். என்னத்துக்கு? அப்ப உங்களுக்கே அசிங்கமா இருக்குல்ல அந்த துண்டை போடுறது? அசிங்கமா வெக்கமா இருக்குல்ல உங்களுக்கு? கேவலமா இருக்குல்ல அந்த துண்டை போடுறது? யார் சொன்னா கேவலம்? அப்ப போடுங்க. என்னத்துக்கு நான் போடணும்? அப்ப ஏறி விழுந்து எல்லாத்துக்கூட வம்பு இழுக்கிறானுங்க. அங்க போய் 40% எங்களுக்கு வாக்கு இருக்குன்னு சொன்னா பயம் தாவேக்காக்கு இல்ல. ஏன்னா அவங்க வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திமுகவுக்கு தான் பயம். தமிழக வெற்றி பயங்கிறது பாருங்க. நான் இன்னொரு ஆதாரத்தை சொல்றேன். இந்த தாக்குதலில் பெரிய ஆதாரம் B1 காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் தோல்வி பயத்துல என்ன பண்ண போறோம் தெரியும். யாருக்கு தோல்வி பயம்? அதிகாரத்துல இறக்கி இந்த சேகர் பாபு வந்து ரொம்ப நேர்மையானவரா? ரொம்ப ரொம்ப யாரு நேர்மைங்க? யாரு நேர்மையா இருக்கா? அரசியலுக்கு வந்தாச்சுன்னா எவங்க நேர்மை? திமுக நேர்மையா இல்லன்றத நீங்க சொல்றீங்க. அரசியலுக்கு வந்தாச்சுன்னா இவங்க சேகர் பாபு சார் நீங்க நேர்மையா இல்லன்னு சொல்லுங்க. எல்லா கட்சிகளும் அப்படிதான் சொல்றாங்க. நேர்மையா தான் இருக்கும். எப்படிங்க தயவு செய்து ஸ்டாலின் தொடரட்டும். என்ன தொடரணும்? கொள்ளையடிக்கிறதையா? ஆட்சி தொடரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. செய்யறதையா? யார கொலை பண்ணிருக்கு? கொலை பண்ணணும். பண்ணவே இல்லை. உண்மைதான் கொலை பண்ணணும். அப்புறம் நான் பட்டியலை வெளியிட்டுருவேன். பட்டியல் சொல்லும். பட்டியல் வெளியிட்டா என்ன பிரயோஜனம்? யாரு கெஜெட்ல இருக்கிற பட்டியலை நான் வெளியிட்டுருவேன். பேசாதீங்க. எங்க அப்பதான் அவருக்கும் தெரியும். எங்களுக்கு எல்லாம் தெரியுது. உங்களை மாதிரி அயோக்கியத்தனம் எல்லாம் யாரு? நாங்க அயோக்கியத்தனம். ஏன்னா உங்களுடைய குற்றங்களை வெளியெடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா போமா. ஜி ஸ்கொயரை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? ஜி ஸ்கொயர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்க குடும்பத்தை காட்டிலும் பெரிய குடும்பம். அவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கரா இருக்கு. பிடிஆர் குடும்பத்துக்கு இவங்களுக்கு அது மாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கரா எங்க இருக்குது? அங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்களுக்கு இருக்குது. புரியுதா? அவங்க பெரிய குடும்பம். சும்மா தமிழ்நாட்டுல முதலியார்கள்ல பெரிய குடும்பத்துல அவங்க குடும்பம் ஒண்ணு. பணம் கொடுக்குறாங்க. நேற்று கூட்டிட்டு வந்த கூட்டத்துக்கு எப்படி அடுத்து இல்ல அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்களே. அதாவது வேலை வெட்டியை விட்டுட்டு எங்களுக்காக வராங்க. அப்போ ஒரு நாள் சம்பளம் வந்து அவங்களுக்கு வேலைக்கு போகாம வந்து போகுது. அதுக்காக தான் நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி லட்சணம் தார் ரோடு எது ஏங்க கான்ட்ராக்ட்காரன் உங்க கான்ட்ராக்ட்காரன் உங்க கட்சிக்காரன் எவனோ கான்ட்ராக்ட் எடுத்து போட்டு எங்களை ஆட்சியில இருக்கிறது திமுக சார், தாவேகா இல்ல. கான்ட்ராக்ட்காரன் யாரு? அங்க கான்ட்ராக்ட்காரருக்கு யாரு நீங்க குடுக்குறீங்க? பஞ்சாயத்துல மிரட்டி எல்லாம் பஞ்சாயத்து ரோடு மிரட்டுறது. அப்ப ஆளும் கட்சி தமிழக வெற்றி கழகம் மிரட்டுற அளவுக்கு டிஎம்கே அவ்வளவு வீக்கா இருக்கா? கிராமத்துல என்ன இவங்க கிராமத்துல இந்த பசங்க எல்லாம் விடல பசங்கள்ல பூரா சுல்லானு விசில் அடிக்கிற கூட்டம் தானே. பூரா அந்த விசில் அடிக்கிற கூட்டம் பூரா கையில தானே இருக்கு. என்னன்னு தெரியுதா? அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மது அருந்திட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ள மது அருந்ததுங்க. பாருங்க பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு பாருங்க. பூரா இவங்களுடைய செட்டப் எல்லாம் இவங்க கட்சியில தானே இருக்கானுங்க. இந்த சுல்லாம் பூரா இவங்களுக்கு பூரா டே மது குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கடான்னு சொல்லி பெண்களும் வருது ஆண்களும் வருதுமா. எல்லாமே இவங்க பண்ற தாவேக்காதான். மதுவை குடிக்கிறாங்களே அதுக்கு பேர் என்ன? தாவேக்கா பூரா குடிக்கிறது பூரா தாவேக்கா தான். மாணவர்களுக்கிடையே மது போதுன்னா அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்சி அவல நிலை பாருங்க. அந்த சுல்லாங்க பூரா அந்த பூரா அவங்க கட்சியில தானே இருக்கானுங்க சார். அவங்க இப்போ டாஸ்மாக் போயிட்டு வாங்குறாங்க சார். முதல்வர் வர்றாராம், சாக்கடை பலகை போட்டு மூடுறானுங்க.
எப்படி இருக்கு? இதான் இவங்களுடைய லட்சணம். இந்த ஆட்சியினுடைய அவலமே. மானம் கெட்டு போய் திரியிறிய நீங்க. இருங்க, நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், தயவு செய்து இந்த துண்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இதுக்கு தயவு செய்து கலட்டிட்டு திமுக துண்டை போட்டுட்டு பேச. சும்மா இந்த வேலையில துண்டை நான் மதிக்கிறேன். இந்த துண்டை நான் மதிக்கிறேன். துண்டு சரி, இதை நான் மதிக்கிறேன். நீங்க மதிங்க, நான் நாயுடு பேரவை தான். ஆனா திமுக துண்டை போட்டுக்கிட்டு பேசணும். என்னத்துக்கு? அப்ப உங்களுக்கே அசிங்கமா இருக்குல்ல அந்த துண்டை போடுறது? வெக்கமா இருக்குல்ல உங்களுக்கு? கேவலமா இருக்குல்ல அந்த துண்டை போடுறது? யார் சொன்னா கேவலம்? அப்ப போடுங்க. என்னத்துக்கு நான் போடணும்? அப்புறம் எனக்கு என் ஜாதி துண்டு தான் நான் போடுவேன். நீங்க இத கழட்டி இந்த துண்டுக்கு ஒரு மரியாதை, இந்த நேரத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவான். ஜெயிக்கிறது யாரு? ஒரு நாய்க்கன்னு பாட்டினாதான் அந்த தொகுதி, ஒரு பிள்ளைமானு பாட்டினாதான் அந்த, அது உங்க புத்தி. ஒரு முதலியாரன், அது உங்க புத்தி. அப்படித்தான் எல்லாம். வன்முறைய மக்கள் மத்தியில தூண்டுறதே இந்த திமுக தான். அட போமா, நீ வேற. எல்லாம் கொள்ளக்கார கூட்டம். இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு கொள்ளக்காரன், அதுக்கு அடுத்த 2வது கொள்ளக்காரன் இந்த தாவேக்கா கொள்ள. ஆமாமா, நாங்கதான் லட்சம் கோடி லாட்டரி டிக்கெட் அடிச்சு கொள்ளைன்னு கொள்ளையடிச்சு. ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. எங்க பெரிய கொள்ளக்காரர்கள் திமுக லாட்டரியில கொள்ளடிச்ச ஆதாரம் காட்டுங்க. நாங்க காட்டுறோம். இப்ப நான் காட்டுறேன். யாதவ் அர்ஜுன் எங்க இருந்து பணம் வருது? யாதவ் அர்ஜுன் அவர் அகில இந்தியனுடைய கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர். அவர் எவ்வளவு அதுல என்ன காசு வரும்? அவர் இந்திய அணியுடைய கேப்டன். என்ன அதுல யாரு காசு தர? என்ன அரசாங்கம் கொடுக்குதுங்க? என்ன கொடுக்குது அரசாங்கம்? ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினா எவ்வளவு ரூபாயும் அது உலக அளவுல நடக்கிற போட்டிகள். இந்த புரியத்தனமா பேசி எப்படி நிறைய தொழில்கள் பண்றாங்க, அதே போல மற்ற கட்சியில இருக்கக்கூடிய அதான் கேக்குறேன், என்ன தொழில் பண்றாருன்னு. லாட்டரி டிக்கெட் அவ மாமனார் பண்றாரு, அதுல இவர் பொண்டாட்டிக்கு வரக்கூடிய ஷேர் வருது. அவங்க மாத்தின்னு உலகம் பூரா இன்னைக்கு அந்த தொழில் பண்றாரு. உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன்னா அவரு தான். சும்மா இவங்க எல்லாம் என்னத்துக்கு அந்த ஆளு உங்க கையில வச்சுட்டு இருக்காங்க? எல்லாம் அவர் தான். நேற்று முன்தினம் வடசென்னையில் தாக்குதலுக்கு உட்பட்டு காயமான தம்பியில போய் நான் பார்க்கிறேன். எங்கள் தொண்டர்களை போய் பார்க்கிறேன். அவ்வளவு மோசமான தாக்குதலை ரவுடி சேர்த்து இன்னைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, தோல்வி பயம் வந்துருச்சு. கொள்கையாவ எதிர்க்கணும், களத்துல எதிர்க்கணும். கம்பை எடுத்து களத்துல எதிர்க்கிற அயோக்கியத்தனமான ஒரு வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு செய்திருக்குன்னு சொன்னா உங்க பேர் என்ன? அப்ப இந்த தேர்தலில் மிகப்பெரிய வன்முறையாட்டத்தை நடத்துவதற்கு ரவுடிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. சேனல் 7ல போட்டாமா, இவங்களுக்கு 8, 9, 10 இந்த தான் போட்டான். அப்பமே இவங்களுக்கு புளிய கரைச்சிருச்சு. என்னடா நம்ம 10 கீழே தான் குற்றச்சாட்டை அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஏறி விழுந்து எல்லாத்துக்கூடயும் வம்புழுக்கிறானுங்க. அங்க போய் 40% வாக்கு இருக்குன்னு சொன்னா பயம் தாவேக்காக்கு இல்ல. ஏன்னா அவங்க ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திமுகவுக்கு தான் பயம். தமிழக வெற்றி பயங்கிறது இன்னொரு ஆதாரத்தை சொல்றேன். இந்த தாக்குதலில் பெரிய ஆதாரம் B1 காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர், மாண்புமிகு மரியாதைக்குரிய ரவுடியான அந்த ஆய்வாளர் பிரபாகரன் என்கிறவர் திட்டமிட்டு கண்ணசைத்து கலவரத்தை செய்வதற்கு கைகோர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கிறார் என்றால், B1 சரக காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக விளங்குகிறார் பிரபாகரன். நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். தகுதி நீக்கம் செய்ய முடியுமா? நாங்க எதுக்கு தகுதி நீக்கம் பண்ண? ஒரு விஷயம் என்ன நடந்து நீதிமன்றத்துக்கு போங்க. என்ன ஆட்சி பொதுப்படியா யாராவது அரசு மேல குற்றப்பத்திரிகை சேர்த்துவதற்காக போடப்பட்டிருக்கிற அந்த நரம்பு ஊசி 6 பேரும் அரசு பொது மருத்துவமனை ஸ்டானில் சேர்க்கப்பட்டதற்கு பிறகு நள்ளிரவு 12 மணி அளவில் ஒரு பெண் போலீஸ் செவிலியர்கள்ட்ட பேசுகிறாங்க, மருத்துவர்கள்ட்ட பேசுகிறாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையை உள்ளே இறக்கி விட்டு அந்த ஊசியெல்லாம் பிடுங்கி கையில் ரத்தம் ஒழுக அந்த கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட அத்தனை பேரையும் விரட்டிக்கு மேலிருந்து கீழே விரட்டி நடுரோட்டில் நிற்க வச்ச அரசு தான் இந்த தில்லு முள்ளு திருட்டு முன்னேற்ற கழக அரசு. ரத்தம் சொட்ட வெளியில இன்னைக்கு அவர்கள் தனியார் மருத்துவமனையில் இப்ப தனியார் மருத்துவமனை எங்களது மருத்துவர் அணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மிஸ்டர் MS ரவி MT டாக்டர் அவருடைய மேற்பார்வையில் சண்முகம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பல்நோக்கு மருத்துவமனையில் இன்றைக்கி 6 பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவர் குழு நேற்று போய் நான் பார்த்தேன், இது முழுக்கவே ஸ்கேன் பண்ணணும், உள் காயங்கள் இரத்தக்கட்டுகள் அதிகமாக இருக்கிறது,
என்று இன்னைக்கு சிரிக்கிறார் பாருங்க. ஒரு தாக்குதல் இல்ல ஒரு கற்பிணி பெண்ணு கற்பனை இல்ல. நான் அதே மாதிரி திமுகவோட தொண்டர்களும் வந்து ரெண்டு கையில ட்ரிப்ஸ் போடுற மாதிரியான ஸ்டிக்கர்கள் ஒட்டி அப்படியே சாகர நிலையில அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான், இவங்க அடிச்சது உண்மைதான். சோ அந்த அளவுக்கு இவங்க 6 பேர் சேர்ந்து ஒரு பொம்மநாட்டி அடிச்சுக்கும் போது அப்புறம் என்ன பண்ண முடியும்? எப்படி எல்லாம் அடிச்ச உடனே என்ன கொல்ல கூட்டம். அப்ப 100 பேர் சேர்ந்து 6 பேர் அடிக்கும் போது அவங்களும் அந்த நிலையில தான் இருப்பாங்க. இவர் பேசுறாரு 100 பேர் போனா தெரு சின்ன தெரியுமா? அடிச்ச உடனே பேர் அந்த தலைவலி நிக்க அடிச்ச உடனே 6 பேர் மருத்துவமனையில சேர்த்துட்டோம் நாங்க. ஆமா. ஆனா 24 மணி நேரம் கழிச்சு இவங்க ஆட்கள் 3 பேரை மருத்துவமனையில சேர்த்த மர்மம் என்ன? அடிச்ச உடனே போயிருக்கணும்ல. 24 மணி நேரம் கழிச்சு மருத்துவமனையில என்ன வேலை? ஒருவேளை அந்த பொம்மநாட்டிகளுடைய அந்த பெண்களுடைய கணவர்கள் அடிச்சு விட்டாங்களா? தப்பா வந்து ஏன் ஒன்று சொல்லவா? ஒரு வேளை எனக்கு தெரிஞ்ச தகவலின்படி சேகர் பாபு அனுப்பிய இந்த 3 பெண்களும் எங்களை அடிக்க வந்து அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்க தாவேக்காக்காரங்களா இருப்பாங்கல்ல, என்னத்துக்கு நீ அங்கே போனான்னு பிள்ளைய அடிச்சிருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கல. இது எல்லாமே போலித்தனமானது. சும்மா வந்து மருத்துவமனையில படுத்துக்கிட்டு எப்படி இவங்க நடிகர் நடிக்கிறாரோ அதே நடிகர் நடிக்கிறது அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த கூட்டம் தானே இந்த கூட்டம். நடிக்க தெரியாம மாட்டிக்கிறாங்க. நாங்க நடிக்க தெரியல, எங்களுக்கு நடிக்கலாம் தெரியாது. இது நடிகர் கூட்டம். இது நடிச்சு 3 பெண்கள் நடிச்சத பாத்தீங்களா நீங்க? என்ன அநியாய நடிப்பு. இங்க பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஐயா சும்மா நிப்பாட்டு. இல்ல உங்களுக்கு காட்டுறீங்க, அது ஒண்ணு அதுல தெரியாது. காட்டுறீங்க, என்னத்த காட்டுறீங்க? காட்டுறேன் இருங்க. எங்க உங்க அயோக்கியத்தனதான் தோல் உரிச்ச காட்டியாச்சு. என்ன எங்க அயோக்கிய சீமானும் காட்டிட்டாரு, திமுகவும் காட்டியாச்சு. சீமான் வந்து திமுகவையும் காட்டியிருக்காரு, காட்டிக்கிட்டும் இருக்காரு. பண்ணட்டுமா, எதை வேணாலும் பண்ணட்டும். எங்களுக்கு அதை பத்தி அச்சம் இல்லை. அச்சம் என்பது என்றும் இல்லை. விசில கண்டால் அச்சம். ஆமா, மயிரை கண்டா வச்சம். பேய் மாதிரி வருது, அதனால அச்சம். சொன்னாலும் இவ்வளவு கோவப்படுறீங்க. அடிபட்டு கிடக்குற ஆஸ்பத்திரியில இருக்கிற பெண்கள். ஆமா, பாரு எப்படி குத்தாட்டம் போடுறான்னு பாரு. இழுத்துட்டு கிடக்கு. இந்த காட்டுறேன், இந்த பாருங்க. அதான் இழுத்துட்டு கிடக்கு பாருங்க. இழுத்துட்டு கிடக்கா குத்தாட்டம் போடுறத பாருங்க. ஆமா, என்ன இங்க பாருங்க, அப்படி நடிப்ப பாருங்க. என்னடா நடிப்பு, உலக மகா நடிப்பு. நாங்க பண்ணா எங்க ஆளுங்க நடிப்பு. ஆமா, அது எப்ப குத்தாட்டம் போட்டது? குத்தாட்டம் போடுவாங்க. எங்க கட்சிக்கார பண்ண தானே அடிச்சிங்க. அவங்க நீ எப்படி திமுகவுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு தானே அடிக்கிறீங்க. அதாவது திட்டமிட்டு கலவரத்தை நடத்தி கொலை முயற்சியோடு இந்த தாக்கணும் இதுவரை காவல்துறை பதிவு செய்யல. அந்த பிரபாகரன் என்கிற ஒரு அயோக்கியத்தனமான அதிகாரி, முட்டாள், கேவலமானவர்கள், தமிழ்நாட்டில் திமுகவிற்கு சொம்பு தூக்கிகளாக இருக்கிற இந்த பிரபாகரன் போன்ற ஆய்வாளர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். டிஸ்மிஸ் பண்ணணும் அந்த மாதிரி பொறுக்கிகளை. தன் கடமையை அப்படிதான் பேசுவான். இந்த மாதிரி மக்களை பாதுகாக்காத அரசு அதிகாரி என்ன அதுக்காக அரசு அவர் என்ன பேசிருக்கிறார் வீடியோ காட்டவா? அது எந்த போலீஸும் தொப்பி போடலங்க. ஒரு போலீஸ் கூட தொப்பி போடாம இங்க வந்து கலவரத்தை தூண்டுகிற வகையில பேசி ஆய்வாளர் நீங்க இந்த அளவுக்கு பேச அப்படிதான் பேசுவாங்க. தவறு என்ன உங்க மேல உடனே இந்த காணொலி வெளியே சொல்லுமா? கலவரம் செய்ய தூண்டுகிற ஒரு காவல்துறை அதிகாரி எதுக்கு போறாரு? வெற்றியா இவரு தலைவரா வந்து முட்டு கொடுக்க போறாரு. இவருதான் ஜெயிலுக்கு பேசுறாரு. மக்களை துன்புறுத்தக்கூடாது. அதுக்கு தானே அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அரசு அதிகாரிகளை கண்ணை காட்டி அடிக்க சொன்னா அதுக்கு பேர் என்ன? அவங்களுக்கு ஏன் நாங்க மரியாதை கொடுக்கணும்? சொல்லுங்க பாப்போம். அயோக்கியத்தனம் இல்லையா அது? காவல்துறை என்ன செஞ்சிருக்காங்க? கலவரம் வர்றது மாதிரி இருக்குன்னா கட்டுப்படுத்தி இருக்கணும்ல, தடுத்து இருக்கணும்ல, 100 பேர் யாரான அடையாளப்படுத்தி கைது பண்ணி இருக்கணும்ல. அதை பேசுவதற்கு உங்களுக்கு துப்பு இல்ல. அப்ப 100 பேர் நிக்க முடியுமா அந்த தெருவுல? நீங்க போய் பாத்தீங்களா தெருவு? எங்களுக்கு தெரியும். நான் போனவன். என்ன போனவன்? இப்ப போயிருப்பீங்க. நான் எப்பயும் போயிட்டு அந்த காலத்துல போயிருப்பாரு. சின்ன தெருவா இருந்திருக்கும். போய் பாருங்க. இப்ப தெரு ரொம்ப ஏதாவது பேசிக்கிட்டு தெரு இப்ப ரொம்ப அகலமாயிருச்சா? 100 பேர் அனுப்புனீங்களா இல்லையா? யாரு 100 பேர் ரவுடிகள் அனுப்பி மானம் கெட்டு போய் மரியாதை கெட்டு போய் வாழ வக்கு இல்லாம உங்க தலைவர் ஏதோ போற படம் ஒரு என்ன பண்றது தெரியாம தோல்வி பயத்துல என்ன பண்ண போறோம் தெரியும். யாருக்கு தோல்வி பயம்? எங்களுக்கு அதிகாரிகளை இறக்கி இந்த சேகர் பாபு வந்து ரொம்ப நேர்மையானவரா? ரொம்ப யாரு நேர்மைங்க? யாரு நேர்மையா இருக்கா? அரசியலுக்கு வந்தாச்சுன்னா எவங்க நேர்மை? அப்ப திமுக நேர்மையா இல்லன்றத நீங்க சொல்றீங்களா? வந்தாச்சுன்னா இவங்க சேகர் பாபு சார் நீங்க நேர்மையா இல்லன்னு சொல்லுங்க. எல்லா கட்சிகளும் அப்படிதான் சொல்லாது. புதுசா வர்றவங்க பூரா நேர்மையற்றவனுங்க. ஒரு அமைச்சர் பேசுறாரு ஒரு ரவுடியோட.
அப்படியா? சரிப்பா, ரெண்டு உங்களுக்கு என்ன வரணும் பார்த்து பாருங்க. நீ பாருங்க, ஐநூறு வரணும் பார்த்து போன் உங்களுக்கு. நீ அங்கதான் அசிங்க வார்த்தை. அமைச்சர் வெக்கம் அல்ல உங்களுக்கு? எப்ப பேசுனது இது? பேசிருக்கிறாரா இல்லையா? எப்ப பேசினாரு? இது எப்ப பேசினாரு? அதெல்லாம் கிடையாது. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள. 1 வருஷத்துக்கு இல்ல, 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ளது. சவுக்கு சங்கர் வீட்டுல எப்ப பிய கரைச்சு ஊத்துனாங்கல்ல? வருஷத்துக்கு முன்னாடியா? நேத்து தாமா. அது 1 வருஷம் ஆச்சு. ஆனா 1 வருஷம் ஆச்சுமா. அது நேத்து ஒரு வருஷமே ஆடு. அப்ப அமைச்சர் தானே? அன்னைக்கு பேசின வாய் தானே இன்னைக்கும் பேசியிருக்கோம். ஆமா, அன்னைக்கு பண்ண ரவுடிசம் தானே இன்னைக்கு பண்ணோம். வைக்கிறதே தப்பியா? அப்ப கொல்லணும். கொல்ல கூடாது. எல்லாம் எல்லாத்தையும் புடிச்சு கொண்டு போய் உள்ள போட்டணும். எங்க உள்ள போடுறீங்க? எல்லாம் அந்த புலல்ல தான் போடணும். வேற குற்றவாளிகளை நீங்க பிடிக்க மாட்டீங்க. தாவேகா தொண்டர்களை பிடிப்பீங்க. நீங்க இப்ப விரைவில் உங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள வைக்கிறதா எங்களுக்கு வேலை. ஆமா, உங்களுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. கவலையே படாதீங்க. இங்க இல்ல அந்தமான் அந்தமான் எல்லாம் நொறுக்கிட்டாங்க. பாப்போம். உங்களை கொண்டு அடைக்கலைன்னா பாருங்க. அடிச்ச கொள்ளைக்கு பரிகாரம் தேடாமல் விட மாட்டோம். அட பாப்பையா, பாருங்க எங்க யாரு எங்க போறீங்க, துண்ட காணாம் துணிய காணான்னு யார் ஓடுறான்னு பாப்போம். இதே மஞ்சள் துண்டு அன்னைக்கு இருக்கான்னு நான் பாப்போம். தயவு செய்து இப்ப சொல்றேன், இந்த நேரத்துக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு கழட்டிடணும். இவர் திமுக காரர்னா, உண்மையிலேயே திமுக காரர்னா, உறுதியான திமுக காரர்னா, அண்ணாவளி வந்தவர்னு சொன்னா இவர் கருப்பு சிவப்பு துண்டை தயவு செய்து போட வேண்டும் என்று நான் நீங்க யாருங்க சொல்றது? எங்க தலைவர் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன். நீங்க யார் சொல்றது? எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்ய முடியும். அதுதான் கட்சி. அதனால நீங்க சாதிகளின் கட்சி. இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ எல்லாம் எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நாங்க வழி நடத்துறோம் எங்களுடைய கட்சி எல்லாம் சொன்னீங்க. ஆனா என் தலைவர் சொன்னாலே நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு இப்ப பேசுறீங்க. விட்டுட்டு நான் போகணும். நான் எந்த காலம் என்ன சமூக நீதி பேசுற கட்சி? அது சமூக நீதி தான். சமூக நீதி தான். எல்லாத்துலயும் சமூக நீதி தான். அப்ப சாதியும் சமூக நீதி. அப்ப நீங்க சாதி இல்லையா? நாங்க இல்லையா? நீங்க என்ன சாதி? நாங்க சாதியே இல்ல, சான்று வாங்கி இருக்கிறேன். அப்படியா? ஆமா. நீங்க வாங்கினா போதுமா? ஆமா, நாங்க வாங்கி இருக்கிறோம். சரி, இப்ப அவர் கிறிஸ்தவருங்கிறாங்க, அவர் பிள்ளை வாழுன்றாங்க. உங்க தலைவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் உங்களை போல. அவருக்கு ஜாதி இல்லையா? இல்லையே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். சரி, அவர் சான்றிதழ்ல ஜாதி இல்ல. சரி, விடுங்க. அப்ப அவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்றதெல்லாம் அது பேரு. சரி, ஜோசப்ங்கிறது எந்த கட்சி, எந்த இல்ல, அது பேர் அவ்வளவுதான் சார். எந்த மதம் சார்? அது எந்த மதமா இருக்கட்டும், எந்த அதுல அது அந்த கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறதுனால தானே ஜோசப்னு பேரு. உங்க முகில் இந்துவா இருக்கிறதுனால தானே முகில்னு பேர் வச்சிருக்கீங்க. இல்ல, அது தமிழ். தமிழ் தாயா, இந்து தாயா. இந்துங்கிறது தமிழ் இல்ல. தமிழ் இல்ல. அப்ப போங்க, தமிழர்கள் நீங்க முட்டாளாக்கி நாட்டை விட்டு எங்க வரலாறு தெரியாம பேசுறது. போங்க. வரலாறே தெரியாம பேசுறது. உங்க முன்னாள் தமிழர்களுக்கு மதமும் கிடையாது, ஜாதி. உங்க முன்னாள் தலைவர் இருந்தார்ல, அந்த பக்கம் போங்க. அங்கதான் போறோம். போங்க. தலைவர் வந்துருவாரு, பாத்துக்கோங்க. அதான் மறுபடியும் போங்க. அந்த உங்க பழைய தலைவர் போங்க. திமுக ஒரு பிரச்சார பாடலை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற ஒரு பாடல் வெளியிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஸ்டாலின் தொடரட்டும். என்ன தொடரணும்? கொள்ளையடிக்கிறதையா? ஆட்சி தொடரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. செய்யறதையா? யாரை கொலை பண்ணிருக்கு? கொலை பண்ணணும். பண்ணவே இல்லை. கொலை பண்ணணும். அப்புறம் நான் பட்டியலை வெளியிட்டுருவேன். சொல்லும் பட்டியல் வெளியிட்டா என்ன பிரயோஜனம்? கெஜெட்ல இருக்கிற பட்டியலை நான் வெளியிட்டுருவேன். பேசுறேன். எங்க அரசு 8000க்கு மேற்பட்ட படுகொலைகளை 5 ஆண்டுகளில் நடத்தி இருக்கிற மிக மோசமான ஆட்சி முறை வருது. 35 ஆயிடுச்சு ஆணவ படுகொலை, 39 ரேப் அண்ட் மர்டர். யார்கிட்ட பேசிட்டு யார் பண்ணா? உங்க ஆட்சியில நடந்திருக்கு. உங்களை ஆள் தாயா பண்றீங்க. உங்களை மாதிரி ஆள் தான் பண்றீங்க. ஒரு செய்தி, கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை ரேப் பண்ணீங்கன்னா நீங்க தான், உங்க கட்சிக்காரங்க தான். புரிஞ்சுக்கோங்க. திருநெல்வேலியில பண்ணானா அவனும் உங்க அது எல்லாமே உங்க ஆட்சியில தான். அது தாவேகா பண்ணாயில நாம் தமிழர் பண்ணா புடிச்சு ஜெயில்ல போடுங்க சார். இருமா, எல்லாமே தாவேகாக்காரன் தான் பாலி ஆக்குறாங்க. அப்ப உங்க ஆட்சியில பண்ண கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஒரு செய்தி, சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். தமிழக காவல்துறையில் 90% அதிகாரிகள் ஊழல்வாதிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் உள்ளனர். 10% அதிகாரிகள் மட்டுமே நேர்மையானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க, நீதிபதி பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதுங்க. அது குற்றம். நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிபதியை விட்டுருங்க, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. 90% நீதிமன்றம்னா யாருங்க? நீதிபதி தானே சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் தான் சொல்லும். அப்ப நீதிமன்றம் என்னங்க,
நீதிமன்றம்னா அது அப்ப அந்த நீதிபதியை விமர்சனத்துக்கு கொண்டு வரீங்களா? அதைத்தான் சொல்றேன். அதை விமர்சனம் பண்ண கூடாதுங்கிறதுனால அதுக்கு நம்ம விமர்சனமே இல்ல, அறிக்கை கொடுத்திருக்குன்னு சொல்றோம். எந்த அறிக்கை? அந்த அறிக்கை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தாங்க? அப்புறம் அதிகாரம் தான் பிஜேபிக்கு தானே சொம்படிக்கிறானுங்க எல்லா பயிலும். இப்படி பேசினா அப்படி, பேசினா இப்படி. ஆமாங்க, திருப்பங்குன்றத்துல போய் ஏதோ ஒரு தூணை பாத்துக்கிட்டு இது தீப தூணுன்னு சொல்லி சொன்னாக்க இதெல்லாம் என்ன அங்க போய் மன்னிப்பு கேட்டது? ஆமா, மன்னிப்பு கேட்கணும்னா என்ன செய்யறது? அதிகாரம் உங்க கையில இருக்கு, அதிகாரம் கையில இருக்கு. ஓய நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா? நாங்க என்ன மஸ்துக்கு அந்த ஆள்கிட்ட கூட்டணி வச்சிருக்கோம். அதிகாரம் அங்க இருக்கிறதுனால நீங்க கூட்டணியே வைக்காதவங்க தானே பாஜக. வச்சீங்களா இல்லையா? நீங்க எல்லாம் 30 வயசா இருக்கு கூட்டணி வச்சீங்களா இல்லையா? அது அப்ப வச்சா அப்ப வச்சாலும் எப்ப வச்சாலும் என்ன கூட்டணி தானே. ஆமா, கூட்டணி. ராஜாவை RSS காரரான ஹச் ராஜாவை, சனாதனவாதியான ஹச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியதே இந்த கும்பல் தான். ஆமா, இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. ஆமையா, எங்க கூட கூட்டணி வெக்கமா இல்ல உங்களுக்கு? அது 99யா? இன்னைக்கு என்னையா வருஷம்? எப்ப இருந்தாலும் சும்மா பேசிட்டு இதே கருணாநிதி சொன்னாரு. ஆமா, திராவிடர் கழகம் எப்படி நமக்கு தாய் கழகமோ, எப்படி பொதுச்சேவையில் திராவிடர் கழகம் இயங்குகிறதோ அதே போன்றுதான் RSSம் ஒரு நல்ல அமைப்பு, மக்களுக்கான அமைப்புன்னு சொன்ன தலைவர் தான் இவங்க தலைவர் கருணாநிதி. பேசுறது அன்னைக்கு பூரா மக்கள் சேவையில RSS ஈடுபட்டுச்சு. அன்னைக்கு இல்ல, மக்கள் சேவை காந்தியை கொண்டு இல்லங்க. பாகிஸ்தான் பிரிவினையின் போது RSS தான் வந்து பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையின் போது முன்னிருந்து அவங்க நிறைய சேவை செஞ்சாங்க. எது சாவர்கர் தான் அவருக்கு RSSக்கு சொம்பு தூக்குறாருன்னு. RSSல இருந்தவங்க சாக்கா முடிச்சு. அப்ப RSSல் இருந்தவர்கள் தெரியாது. RSSல் இருந்தவர்கள் தான் திமுகவில் இருக்கிறார்கள். அப்ப திமுக ஒரு RSS கும்பல். RSSங்கிறது திமுக என்பது சங்கி கும்பல். அங்க இருந்து ட்ரெயின் ஆயிட்டு திமுகவுக்கு வர்றோம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா எல்லாம் உயிரோட விட்டு வைக்கிறது தப்பு. அடுத்த வேலை அதான் கொலை மிரட்டல் இல்லம்மா. சும்மா வீட்டுக்குள்ள இருந்த பொம்பளைகள்கிட்ட போய் எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா உங்களை எல்லாம் கொண்டு விடுவேன்னு சொல்லி மிரட்டி அவளுகளை அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. 3 பெண்களை தமிழக வெற்றி கழகம் இது போலியானது, பொய்யானது, இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நாங்க கேட்கிறேன்னா, இவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? குற்றவாளிகளை பாதுகாப்பது தான். இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பது அரசு தான் திருட்டு முன்னேற்ற கழகம், திருட்டு மரியாதையா பேசுங்க. எப்படிதான் பேசுவாங்க? இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் பேசுங்க. திருடுவதை கொள்கையாக வைத்திருக்கிற திருட்டு முன்னேற்ற கழகம் குற்றவாளிகளை பாதுகாக்கிற அரசாகவே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் அது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்திலிருந்து குற்றவாளிகளை பாதுகாக்க தொடங்கிய இந்த அரசு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாரிமுனையில் நடைபெற்ற தாக்குதலுக்கும் குற்றவாளிகளை பாதுகாக்கிற அரசாக இப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா பழனியாண்டின்னு ஒருத்தர் கல்குவாரி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா சுரண்டி கொளுத்த கும்பல், ரவுடி கும்பல், பத்திரிகையாளர்களை தாக்குனாங்க. இதுவரை வழக்கு போடலை. ஆனால் வழக்கு யார் மேலே போட்டிருக்காங்கன்னா அடி வாங்கியவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இவர்கள் குற்றவாளிகளை பாதுகாப்பதை குறிக்கோளாக கொள்கையாக வைத்திருக்கிற இந்த கோமாளிகள் தமிழ்நாட்டில் இனிமேல் ஆட்சி நீடித்தால் உண்மையிலே சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு அறவே இருக்காது. பகலிலும் பெண்கள் நடந்து போகும். பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி போய் அங்க தமிழகத்துல மட்டும் தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க. வேற எந்த மாநிலத்திலும் வந்து அந்த பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல பெண்ணு பாதுகாப்பா இருந்துச்சா? கோவையில பெண் சும்மா இருங்க. அதான் முதவே சொன்னேன், குற்றவாளிகளை பாதுகாக்கிற திருட்டு முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் வெட்ட வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறது. ஆக தினந்தோறும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இங்கே இல்லை, பாதுகாப்பான சூழலும் இல்லை. ஆக திருட்டு முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராகவே இருக்கிறது என்பதற்கு பல சான்றுகளை எங்களால் சொல்ல முடியும். 13 வயது சிறுமிகள் 13 பேர் கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற மிக மோசமான ஆட்சி திருட்டு முன்னேற்ற கழகம். கொள்ளை கும்பல், கொலை கும்பல் எல்லாமே தாவேக்காரங்க தான். அந்த 13 பசங்களும் யாருன்னு தாவேக்கா எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சிறையில் அடிச்சாச்சு, அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. யாரா என்னடான்னு பார்த்தா எல்லாம் எங்க தலைவர் பச்சை குத்தி இருக்கான் அவர் படத்தை என்னமா பேசுறாரு. எங்க காட்டுங்க
நான் என்னத்தை காட்டுறது? நானா பச்சை இல்ல குத்திருக்கேன்? இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அப்பட்டமான தொண்டர்கள் தான் இந்த தவறுகளை என்ன பண்ணாருன்னு அப்பட்டமான நீங்க உண்மையை தான் காட்டுங்க. அப்பட்டமான இங்க ஆதாரங்கள். பாருங்க, இங்க நடக்கிற இந்த கல்மிஷமான வேலைகள், இந்த திருட்டுத்தனம், எங்க அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்றது என்றைக்கு இந்த தாவேக்கா ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னையில இருந்து தான் நடக்குது. அன்னையில இருந்து அன்னையில இருந்து திமுகவிற்கு பூரா பயம் இவங்க உண்டாகி பண்ற வேலை பூரா விசிலடிச்சான் கூட்டம். இந்த விசிலடிச்சான் கூட்டம் பண்ற வேலை தான் இந்த வேலை. அதே மாதிரி கஞ்சா விக்கிறது, சாராயம், கள்ளச்சாராயம் பாக்கெட்டுகளை கொண்டு விக்கிறது எல்லாம் இவங்க தான். இவங்க இப்ப கஞ்சா சாராயம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது? குருட்டுத்தனமா எல்லாம் எல்லாம் புருடா, புருடா. இதுக்கு நாங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன பண்ற காலத்தின் கொடுமை. அதாவது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி முடிவை எடுத்துட்டாங்க. இன்னும் 2 மாசத்துக்கு பேசுவீங்களா? இங்க பாருங்க, ஒரு சேலஞ்சு பண்றேன். இந்த தேர்தல்ல நீங்க எதிர்கட்சி வரிசையிலாவது வந்துட்டீங்கன்னா அப்ப கல்லோட்டு போட போறீங்க. இல்ல கல்லோட்டு இல்ல, நான் இந்த தேசத்திலே அப்ப பணம் கொடுக்க போறீங்க. இந்த தேசத்திலே அதெல்லாம் என்ன மஸ்துக்கு இங்க பேசுறீங்க? திருப்பி நான் ஆரம்பிச்ச இடத்துல வரேன். பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. பணம் கொடுக்க மாட்டோம், கிடைக்காது. டெபாசிட் வாங்க மாட்டீங்க. ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் தேர்தல் நிக்கலாம். சும்மா விரட்டுவீங்க. 2 பிறை தான் பொறுத்து பாரு, 2 பிறை தான் இருக்கு. மிஞ்சி போனா எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்குற அளவுக்கு தகுதி இல்லை உங்களுக்கு. 10% ஓட்டுங்கிறதே ஜாஸ்தி. அது மிஞ்சி போனா ஒரு 12%. இத வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஆட்டுனீங்கன்னா முதல் தேர்தல்லயே 12% வாக்குகள் பெறாங்க அப்படின்னா அதுவே அவங்களுடைய சக்சஸ் தானே. நாங்க சட்டமன்ற ஆட்சி காலத்தில் சார் அது நீங்க இல்ல, எம்ஜிஆர் அவர்கள். அதெல்லாம் இல்ல, எம்ஜிஆர் தான் போனோம் நாங்க. இங்க அதாவது திமுக கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேல கழிச்சுதான் வந்து உள்ளவே வந்து சட்டமன்றத்துக்கு கால அவன் சொன்னது அரசியல் தெரியும். 49 ஆரம்பிச்சு 69 வந்தீங்க. 59லயே நாங்க உள்ள போயிட்டோங்க. 67 தேர்தல்ல தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆட்சியை பிடிச்சீங்க. அது ஆட்சி 67ல, ஆட்சி 67ங்க. சரி, அதுக்கப்புறம் வனவாசம் போனதெல்லாம் பல வருஷம் போனீங்க. அது எப்ப வேணாலும் போவோம், எப்ப வேணாலும் வருவோம். நாங்க இங்க பாருங்க இருக்கும்போது 13 வருஷம் வனவாசம். ஜெயலலிதாமையார் வரும்போது உங்காலும் எம்ஜிஆர் ஆயிடுவாரு, உங்காலும் ஜெயலலிதா ஆயிடுவாரு. எம்ஜிஆருடைய வாரிசு தான் எங்கள் தலைவர் விஜய். எந்த ரூபத்திலயா? கொடை வல்லலையா இல்ல அழகுலையா? இரியா கொடை வல்லலையா அழகுலையா எதுலையா எம்ஜிஆர்? அழகுல எங்கள் தலைவருக்கு அழகு யாரும் ஈடாக முடியாது. ஆமா, எம்ஜிஆரே தோத்துருவாரு. வச்சுக்கையா ஒரே ஒரு விஷயம் பாரு, எம்ஜிஆர் தோத்துருவாருன்னு சொல்லிட்டீங்கன்னா ரோட்ல இறங்கி நடக்க முடியாது. 35 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய வழிகாட்டுதல் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு பிறகு வருகிற உண்மையான வாரிசு விஜய்தான் என்பதை ஞானோதயமாக அறிந்த காரணத்தால் அடையாளத்தை அன்றைக்கு அவர் வி என்று சொல்லி. சார், இப்போ மக்கள் மத்தியில இதுலதான் சார் ஒரு கேள்வி எழும்புது. நீங்க வந்து அதிமுக அதாவது திமுகவை தாண்டிதான் அதற்கான மாற்று அப்படின்னு சொல்றீங்க. மறுபடியும் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வழி அப்படின்றப்ப நீங்களும் அவங்களும் ஒண்ணுதான். வழிகாட்டுதல் எதுக்கு சொல்றோம்னா, ரெட்டலைன்னு இப்படி கையை காட்டினா வீணு காட்டினாராம். மானகட்ட பசங்க பேரு ரெட்டலைன்னு யாரும் சொல்லுவாங்களா? ஆமா, இது என்ன அடையாளம்? ஆமா, வெற்றி, விஜய், விசில். அன்னைக்கே சொல்லிட்டாரு. இத அது தெரியாம வர்றாங்க. ஒண்ணு, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஏழைகளின் பக்கம் நின்னாரோ, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஏழைகள் அதான் அள்ளி கொடுத்தாரு எம்ஜிஆர். அதே மாதிரி சொத்து எத்தனை பேர்த்தி அவர் சொத்து வச்சுட்டு போனாரு. பொங்கால் கிட்ட இருக்க சொத்தை பூரா ஏழை எளிய மக்கள் கொடுக்க சொல்லி உங்க கட்சிக்கு வைக்கிறாரு. அறக்கட்டளையில பல லட்சம் கோடிகள் இருக்கு. கருணாபுரத்துல சாராயஞ்சி குடிச்சு செத்து போனால ₹1 கொடுத்தாங்களா? அவங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க. அது அரசாங்க பணம். அரசு வேற, திமுக அறக்கட்டளை என்பது வேற. எத்தியார் குப்பத்துல 23 பேர் சாராயம் குடிச்சு செத்தாங்களே, ₹1 கொடுத்தாங்களா? நாங்குநேரி மாணவன் சாதிய பிரச்சனையால வெட்டி சிதைச்சாங்களே, ₹1 திமுக நிதியிலிருந்து கொடுத்தாங்களா? எங்கேயாவது ₹1 நிதி கொடுத்தாங்களா திமுக அறக்கட்டளை சொல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனா வாய்கிலேயே பேசுவார்கள். எங்கள் தலைவர் சொந்த உழைப்பில் உழைத்து சம்பாதித்த படத்தில் கொரோனா நிதி 5 கோடி, ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு கோடி. ஆமா, புரியுதுங்களா? இது போன்ற பல்வேறு நிதிகளை பட்டியல். அது மட்டும் இல்ல, சிறிய வயதில் 1.5 வயது குழந்தைகளுக்கு பால்பன் ரொட்டி திட்டத்தை கொண்டு வந்து 1.5 லட்சம் குழந்தைகளுக்கு தாயாக இருந்த தலைவன் எங்க தலைவன். எத்தனை நாள் கொடுத்தாரு? என்ன
கொடுத்தமா இல்லையா? நீங்க கொடுத்தீங்களா? ஒரு நாள் கூப்பிட்டு கொடுத்தாக்க ஒரு நாள் இல்ல, இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்கு. அதெல்லாம் ஒரு இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. நடைமுறையில் இருக்குன்னு எவன் சொன்னான்? இரவு பாடசாலைகளை தொடங்கிய சும்மா. இயக்கம் விஜய் பாடசாலை எதுக்கு? அவர் சொந்தமா வச்சு நடத்துறாரு அது பாடசாலை. ஆமா, அவங்க காசு வாங்காமல அட்மிஷன் என்ன பணம் தெரியுமா அந்த ஸ்கூல்ல? எந்த ஸ்கூல்ல? அவர் நடத்துற ஸ்கூல்ல தான். அது ஸ்கூலே இல்ல, இரவு பாடசாலை வகுப்பு. என்ன அடுத்து முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு வைடூரியத்தையும் தங்கத்தையும் இது என்ன இவங்க எல்லாம் பேசுறாங்க? எல்லாம் கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி தானே. அதுக்கு முன்னாடி என்ன கட்சி ஆரம்பிச்சதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இவங்க பூரா பொய்யே பேசிட்டு இருப்பாருமா. விட்டா என்ன விடிய விடிய போய் பேசுவார் முடியுமா? நான் ஆதாரத்தை காட்டினேன். ஆமா, பேசல. ஆதாரம் மகளிருக்கு இலவசமாக தையல் பயிற்சி வகுப்புகளை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றளவும் நடைபெற்று. ஆமா, அவன் அங்க பொண்டாட்டி தாலி அத்து வித்து அவங்க செய்யறாங்க. மன்றத்தின் சார்பா நீங்க அதோட செய்யல. அது இங்க பாருங்க, கொள்ளையடிச்சு வச்சுக்கிறீங்களா? அதோட எல்லா ஒரு வட்ட செயலாளர் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறான். பூரா வட்ட செயலாளர்ல இருந்து பண்ணானுங்க. அதனாலதான் இவரு விஜய் கூட மன்றத்தை நம்ம மன்றமா இருக்கும்போது அவ்வளவு பண்ணிருக்காங்க. ஒரு கட்சியை வச்சிருக்கீங்க. அந்த மன்றத்துல அதான் ரசிகர்கள் பண்ணானுங்களே தவிர இந்த ஆளு ஒண்ணும் பண்ணாரு. இப்ப அந்த ஆட்கள் தான் ஒவ்வொரு தொகுதியில நிக்க போறாங்க. அவங்கதான் அந்த மக்களுக்கு சேவை செய்ய போறாங்க. மன்றத்துல இருந்து பண்ணாங்க, அவ்வளவுதானே தவிர. இப்ப இவரு பட்டியல் போட்டாரு, எங்களுடைய கிளை கழகங்கள்ல இருந்து எங்களுடைய இதுல இருந்து எவ்வளவு நாங்க செய்யறோம். கொள்ளையடிச்ச பணத்துல கொஞ்சோண்டு. அப்புறம் வேற என்ன? தானாக எதையும் செய்யறது இல்ல, அடுத்து செஞ்சாலும். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுது. அந்த பரிதவிப்பில் அந்த பதற்றத்தில் 2026 எங்களுடைய ஆட்சி தான். ஆட்சி இல்லைன்னா நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னா நான் அந்த நாட்டிலே இல்ல. நான் இல்லைன்னா நாங்க இல்லைன்னா இனிமே இந்த வலைவழித்தளத்துல பேசுறது இல்ல. இது பெரிய விஷயமா? வலைவழி தளத்துல இவரு வெளிநாட்டுலயே சொகுசா இருக்கலாம், ஏன்னா கொள்ளையடிச்சு பணம் வச்சிருக்காங்க. நான் எங்க போறது? நான் ஏழையில அன்றாடம் காட்சி, நான் என்ன கடலுக்குள்ள வாழ முடியும்? ஏன் உங்க தலைவர் தான் ஒரே வச்சிருக்காங்க. எங்கள் ஆட்சி இல்லைன்னா நான் வலைவழி தளத்துல பேசுறேன். ஏன் பனையூர்ல இருக்கீங்கல்ல, பனையூர் கோமகன் இருக்காருல்ல, இருக்கட்டும். அந்த கோமகன் கொடுப்பாருல உங்களுக்கு. உங்க தலைவர் எப்படி உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவார்? நீங்க தான் பயங்கரமான ஆளாச்சு. நாங்க எங்க தலைவர்கிட்ட நாங்க கேட்க மாட்டோம். நாங்களா படுதோல்வியின் பதற்றத்தில் பேசுகிறோம். ஏன் தோல்வியாவது ஏதாவது? ஏமா இங்க பாருமா, 26ல இவங்க காணாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தாவேக்காங்கிற கட்சியே இருக்காது. அப்படி ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அன்னைக்கு பேசுவோம். அதை பத்தி பார்க்கலாம். நிச்சயமாக நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், அழுத்தமாக சொல்லுகிறேன். 2026 எங்கள் தலைவர் விஜய் முதல் கையெழுத்தை அற்புதமாக சட்டமன்ற. சரி, அவருடைய நம்பிக்கையை நம்ம கெடுக்க வேண்டாமா? ஏன்னா முகில் நமக்கு வேண்டிய பிள்ளை, அதனுடைய நம்பிக்கையை நம்ம கெடுக்க வேணாம். நம்பிக்கை இல்ல, அவர் நம்பிக்கையோட. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 68,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.